ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வேலை என்னென்னா, வனத்துறையில் கிளர்க்கு போஸ்ட்டு அப்படின்னு ஒரு 3 போஸ்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சம்பளம் 19,000லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ளே பார்க்கலாம். இதுதான் இந்த வேலையோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இன்ஸ்டியூட் ஆஃப் வுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதில் நேம் ஆஃப் த போஸ்ட் ஒரு 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லைப்ரரி இன்ஃபர்மேஷன். லெவல் 6th லெவல் ஆஃப் பே. என்னதுன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அண்ட் எஸ்சி கேட்டகரியில் கிராஜுவேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அடுத்து லோவர் டிவிஷன் கிளர்க் லெவல் 2. இதில் 4 பேர் தேவைப்படுறாங்க. 2 போஸ்ட் யூஆர், ஒரு போஸ்ட் ஓபிசி, ஒரு போஸ்ட் எஸ்சி. இது 12th கிளாஸ் சர்டிஃபிகேட் அண்ட் டைப்பிங் ஸ்பீட் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் இருக்கணும். இல்லைனா ஹிந்தியில் 30 மினிட்ஸ் இருக்கணும். அது 30 வேர்ட்ஸ் இருக்கணும். அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் லெவல் 1 ஆஃப் பே. இது 12 பேர் 12 பேர் தேவைப்படுறாங்க. அதாவது எந்தெந்த இது கேட்டகரியில் இந்த போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தா இது 10th ஸ்டாண்டர்ட் தான். இதில் 5 போஸ்ட் யூஆர், 2 போஸ்ட் எஸ்சி, ஒரு போஸ்ட்டு எஸ்டி, அதுக்கப்புறம் 3 போஸ்ட்டு ஓபிசி, ஒரு போஸ்ட்டு இடபிள்யூஎஸ்னு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும், ஜனவரியில். அதை பார்த்துக்கோங்க. அட்ரஸும் எங்கே அனுப்பணுங்கிற அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இந்தியன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில் உள்ளவிய எவ்வளவு ஏஜ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஃபீஸ், அதுக்கு செப்ரேட்டாகிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் அனுப்பணும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் 800 போட்டிருக்காங்க. இது நான் ரீஃபண்டபிள்னு போட்டிருக்காங்க. 500 அப்ளிகேஷனுக்கு, 300 ப்ராசஸிங் ஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த கேட்டகரி, லோ கேட்டகரி, அந்த இது கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபீஸ் கம்மி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த வேலைக்கு இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் இது கூட ஆட் பண்ணியிருக்கணும். இது இதில் அந்த நமக்கு அனுப்பக்கூடிய விண்ணப்பத்தில், அதாவது அப்ளிகேஷனில் போஸ்ட் கிளியராக கேபிட்டல் லெட்டரில் எந்த போஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதி அனுப்புகிறோம். அதாவது கேபிட்டல் லெட்டரில் பார்த்தோன்னே தெரிகிறது மாதிரி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாத்தையுமே கிளியராக எழுதி அனுப்ப சொல்லியிருக்காங்க. பாதி ஃபில் பண்ணாமல், ஃபோட்டோ ஒழுங்காக ஒட்டாமல் அந்த மாதிரிலாம் அனுப்பியிருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ரொம்பலாம் இல்லை, ஒன்றும் எல்லா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி தான். இருக்க போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாம், 2வது இருக்க போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமும், அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் எக்ஸாம் வைக்கிறாங்க. 3வது இருக்க போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் வைக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. 3 மணிக்கு ஒரு டேட்டும் டைமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈச் கரெக்ட் ஆன்சர் வில் கேரி 1 மார்க். எல்லாம் கரெக்டாக எழுதுறதுக்கு 1 மார்க், தப்பாக எழுதுனதுக்கு 1/3 மார்க் கம்மி, அதாவது 1/4 மார்க்னால் எப்படியோ அந்த கணக்கில் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ இது அவங்களுக்கு எத்தனை கணக்குப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த கணக்குப்படி போஸ்ட்டோட எண்ணிக்கை மாறுபடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இதோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன். ஃபுல் நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேபிட்டல் லெட்டரில், அதாவது பிளாக் லெட்டரில் எழுதியிருக்காங்க. ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம், ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. நேஷ்னாலிட்டி, அதுக்கப்புறம் அட்ரஸு, பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபீஸ் எவ்வளோ கட்டினீங்க அதோட அந்த ஃபீஸ் ரெசிப்டில் இருக்க நம்பர், டேட்டெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த கேட்டகரியில் கேஸ்ட் எதுன்னு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபீமேலாக மேலான்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அந்த மந்த், இயர் எல்லாம் கிளியராக எழுத சொல்லியிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் 10th கிளாஸ், எஸ்எஸ்எல்சி இதெல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் எழுதிக்கோங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாட்டு எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. signed and complete application form. அதுக்கப்புறம் ப்ரூஃபுக்காக 10th சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தேர் நேம் இது பண்ணி ஃபோட்டோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது 3 பீஸ் ஃபோட்டோ 3 பீஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட், அவ்வளோதான் இதில் அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சைன் பண்ணி அனுப்ப வேண்டியது தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன். நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணிடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு இது கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும்.